பங்குனி வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருந்த நேரத்தில் நம்ம கொல்லிமலை அடிவாரத்தில் திடீர்னு சாயந்தர நேரத்தில் நல்ல மழைங்க, ஒரு அளவு மழை இருக்கும். அடித்த வெயிலுக்கு இதமாக இருந்துச்சு. ஆனால் இதே மழை நாளைக்கும் வந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஹீட்டு பயங்கரமாக தூக்கிவிடும். அப்படியே நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 2 ராசா வீட்டு கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களாங்க, இதுங்க பண்ண வேலையால் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்தே. ஆனால் இதுங்களை விருந்து போடலை, தப்பிச்சிருச்சுங்க. இது சித்திரை 1 இல்லைன்னா அடுத்து மே மாதத்தில் பிளான் பண்ணியிருக்கேன் வான்கோழியை. இது 2 என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 2 சேவல் ஒரு கோழி இருந்துச்சுங்க, அதை துரத்தி சும்மா கொத்தியே இது பண்ணிடுச்சுங்க. இந்த சேவல் தாங்க, ஒன்றை காலை டேமேஜ் பண்ணிடுச்சு, இன்னொன்று உடம்ப டேமேஜ் பண்ணிச்சு. ஸோ இது 2 இன்றைக்கி விருந்து போட்டலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ கோழி அறுக்கணும்னே நாய் என்ன நாய் அழுகுது? கோழி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அறுக்கிறதுக்கு, அதனால தான். அதுக்கு இல்லாமல் பிடிச்சிட்டிங்கள, நாயோட சாப்பாடை சாப்பிட போகிறப்ப கோழியை பிடிக்க ட்ரை பண்ணோம். சரி, நான் போய் கத்தியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். கோழியை விட்டுறாத, அப்பச்சிக்கிட்ட அறுக்கிறப்ப கொடுத்துரு. அப்பச்சிக்கிட்ட அது இது மேலே வச்சிரு பிரித்திஷ், கல் மேலே வை, சட்டம் அப்படி பிடிச்சிக்கோங்க. தண்ணி ஆறிடுச்சுன்னா நிலச்சிடவா? ஏன் போ, அது அங்கேயே வச்சிடறது, ஓடாது இனிமேல். அவ்வளோதான் ஐஸ். பச்சை தண்ணி இரு அதை பிச்சு எடுத்துட்டோம். முக்கால்வாசி அப்பா க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. சரி, கொஞ்சோண்டு தான், ஒரு 2 சப்பை தான், அதனால் நானே வெட்டி எடுத்துட்டேன். ஒரு 2-2.5 கிலோ தேரும் அப்பா வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டு நம்மளும் இன்றைக்கி வச்சிட வேண்டியது தான். ரொம்ப நாள் கழித்து நாட்டுக்கோழி சாப்பிட போகிறேன். வழக்கம் போல் செய்கிற கிராமத்தில் எங்கள் வீட்டில் அப்பையிலேருந்து செய்கிற அதே நாட்டுக்கோழி தனி குழம்பு தான். வழக்கம் போல் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடுகு மட்டும் போட்டு கறியை கொட்டியாச்சு. அதுலேருந்து தண்ணி நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான், தண்ணி ஊற்றாமல். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி ஆல்ரெடி ரெடியாக வச்சுட்டேன். நிறைய ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு இருந்ததுனால ப்ராப்பராக நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்குமே அதிரிபுரியாக தான் சமைக்கிறோம். ஏன்னா ஸ்டார்டர் திடீர்னு மோட்டார் ஸ்டார்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, தண்ணி எடுத்து விட முடியல. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சு, அதுக்கு நின்றுச்சு. சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கு போய் நம்ம ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க. ஆள் வந்துட்டு அவங்க கூட இருந்து வீட்டிலேருந்து பார்த்துக்குவாங்க. அதனால தான் இவ்வளோ வேகமாக சமைக்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கடகடான்னு சமைச்சிட்டு வேலை வருஷ கட்டி நிற்கிது. எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா அப்படி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ணும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து வேலை வந்துருச்சு. சரி வாங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் இளங்கோழியாக இருந்தாலுமே அந்த கறியை கண்டிப்பாக 5 நிமிஷமாச்சும் அந்த எண்ணெயிலேயே வணங்க விட்ருவேன், நல்லா வெந்தாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா தண்ணி ஊற்றிட்டா சலசலன்னு போகிற மாதிரி இருக்கும் எனக்கு எப்பயுமே. அதுக்குள்ளே நான் வந்து ஆட்டி ஊற்றுறதுக்கு மசாலாவும் வணக்கி வச்சுட்டேன். அவசரத்தில் என்னால் இவ்வளோ வெங்காயம் தான் உரிக்க முடிஞ்சுது. நிறைய வெங்காயம் நிறைய கருவேப்பிலை போட்டு செஞ்சால் தண்ணி குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி டைமே இல்லை சுத்தமாக. ஒரு பக்கம் நல்லா வணங்கிருச்சு. வீட்டில் ஆட்டின குழம்பு தூள் தான், கறிக்கு தனியாக ஆட்டி வச்சுக்குவேன், சாம்பாருக்கு தனியாக ஆட்டி வச்சுக்குவேன். அம்மா தான் ஆட்டி கொடுப்பாங்க எப்பயும் காரசாரமாக. அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். வீட்டிலலாம் அம்மா மாமியார் எல்லாருமே மோஸ்ட்லி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி மசாலா ஆட்டி ஊற்றுறாங்கல்ல, அதுலேயே இந்த மசாலாவை போட்டு வணக்கி எடுத்துக்குவாங்க. ஆனால் நான் மட்டும் எப்போயுமே கறியில் தான் போடுவேன். அது என்னமோ எனக்கு அந்த மசாலா வந்து கறியில் போட்டு ஒரு 10 நிமிஷமாச்சும் அதில் சுருளை விட்டு வணக்கினா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போயுமே கறியில் தான் மசாலாவை தூக்கி போடுவேன். இந்த மசாலாவில் ஒரு 10 நிமிஷமாச்சும் வணங்க விட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அட்டகாசமாக இறங்கின மாதிரி இருக்கும் கறிக்குள்ளே, சக்கையாக இருக்காத மாதிரி இருக்கும். அதனால தான் எப்போயுமே மசாலாவை போட்டுறது. தண்ணியும் தேவையான அளவுக்கு ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. எப்போயுமே வடசட்டை அந்த மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி டேவ்சாலே வச்சாச்சு. கொஞ்சம் கறி அதிகமாக இருக்கனால அக்கா பசங்கள்லாம் இருக்கானுங்க. எப்படா சிக்கன் ரெடி ஆகும்னு ஒருத்தன் காலையிலேருந்து சாப்பிட வெயிட் பண்ணுறான், ஒருத்தன் தயிர் சோறில் அமுக்கிட்டான். இப்போ மசாலா ஆட்டி வச்சதை கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி குழம்பு கறி மிளகாத்தூள் வந்து இதுலேயே போட்டு வணக்கிட்டதுனால வெங்காயம் தக்காளி ஆட்டி வச்சது மட்டும் இதில் போட்டால் போதும். அதில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு
அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கசகசா கொஞ்சம், இவ்வளோதான். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வணக்குவேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி ஊற்றிருப்பேன். ஆனால் அதை கவர் பண்ணல. ஏன்னா வெளியும் உள்ளேயும் வேலை இருந்து ஓடிட்டு வந்துட்டு வந்தேன். அதனால் அதையும் கவர் பண்ணல. குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டு. சும்மாவே நாட்டுக்கோழி சொல்ல வேணாம், அதை என் கைப்பக்குவத்தில் வச்சா எனக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் கறியை தாளிச்சு விட்டு இறக்கிடலாம். எப்பயுமே இந்த குழம்புல இருக்கிற கறியை இருத்து அதோட வெங்காயம், தக்காளி இது தக்காளி போட மாட்டேன். வெங்காயம் இந்த தடவை கொஞ்சோண்டு தக்காளி போட்டேன், பசங்க கிரேவி மாதிரி வேணும்னானுங்கன்னு. அப்புறம் நிறைய பச்சை மிளகா போட்டு நல்லா காரமாக சுருக்குன்னு வணக்கி சாப்பிட்டு, நல்லா மதிய நேரத்தில் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கினா அவ்வளோ சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஸோ அன்றைக்கி நாளே அப்படி போனால் தான் நிம்மதியாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றப்ப. ஸோ வணக்கி விட்றலாம். எப்பயும் போல் கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, கடுகு எல்லாம் போட்டு, பச்சை மிளகா மட்டும் நிறையா போடணும், காரம் சாப்பிட்றவங்க. அது மாதிரி போட்டு வணக்கி விட்றலாம். கறியை வணக்கி விட்டு இங்கேருந்து நம்ம மெயின் ஏரியா 4 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வரணும். ஸ்டார்டரில் கொஞ்சம் ஒயரு, அப்புறம் இந்த ஃபியூஸ் ப்ளக்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் அவசர அவசரமாக இன்றைக்கி கட சமையல் தான். ஆனாலும் எனக்கு ஏற்ற அளவுக்கு ஓரளவுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் வந்துருந்துச்சு. கரண்ட் அடுப்பில் தான் வணக்கி விட்றேன். ஏன்னா நேற்று மழை பெஞ்சதில் விரவும் கொஞ்சம் நப்பாயிருச்சு, ஈரமாயிருச்சு. கேஸ் தட்டுப்பாடு வேறு அதிகமாக இருக்குது இல்லையா? அதனால் கரண்ட் அடுப்பில் தான் மோஸ்ட்லி சமையல். ஏதோ ஒரு குழம்பு 1, 2 தான் கேஸ் அடுப்புக்கே போகிறது. ஆனாலும் எங்கள் பக்கம் கேஸ் தட்டுப்பாடு பெருசாக இல்லைன்னு சொல்லலாம். புக் பண்ணால் முன்ன வரதோடு ஒரு 5 days 6 days தான் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. மற்ற பக்கம் எப்படின்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அடுப்பு இருக்கவங்க தப்பிச்சாங்க. நம்மளை மாதிரி தோட்டத்துக்குள்ளே இருக்கவங்க விறவடுப்பு வச்சுருக்கவங்க தப்பிச்சாங்க. வெறும் கறியை இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழியை அப்படியே கிரேவி வைக்கிறத விட குழம்பு வச்சுட்டு அதை இருத்து மறுபடியும் மசாலா போட்டு மறுபடியும் இஞ்சி பூண்டு போட்டு வணக்கி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அதாவது நார்மலான கறி, ஆனால் வணக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இனிமேல் கறியை அரைச்சி வச்சுருந்தேன், அதை எடுத்து கொட்டிட்டு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் ஸ்லோ இதில் ஒரு 100 இல்லைனா 300 மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு 2 கரண்டி குழம்பு வேறு எடுத்து ஊற்றுவேன். இந்த மேலே எண்ணெய் படைஞ்சிருக்கும் பார்த்தீங்களாங்க, அதையும் எடுத்து ஊற்றுவேன். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வணக்கி விடுவேன். இப்போ குழம்புக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் மிதந்துருக்கும். அந்த குழம்ப மட்டும் அப்படியே அரிச்சு எடுத்து இதில் ஊற்றினா நல்ல கலராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் எப்பயுமே 2-3 கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா சுண்ட விட்டு கறியை இறக்கணும்னா அட்டகாசமாக இருக்கும். வெறும் கறியாகவே சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக ஒரு 2-3 கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றுறேன். இதை வணக்கி முடிக்கிற கேப்லேயே எனக்கு வந்து போக சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்டார்ட்ரு வந்து ஆள் வந்துட்டு என்னென்ன ஜாமான் வேணும்னு எழுதி கொடுத்துட்டாங்க. நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான் சொன்னாங்க. செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு 4 மணி வாக்கில் மறுபடியும் மோட்டர் எடுத்து விட்டுலாம். ஏன்னா ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னு நம்பிட்டு உட்காந்துருந்தோம்னா பங்குனி வெயில் பல்ல காட்டுதா, கண்டிப்பாக மரத்துக்கெலாம் ஹீட் அதிகமாகிடும். அதனால் முடிச்சுட்டு நம்ம போய் ஜாமான் எடுத்துடலாம். சாப்பிட்றத வீடியோ எடுத்து போட முடியல. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்பெஷலான வீடியோ வரும். நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.